அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். தற்போது ஜோதிட தகவலில் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுடைய குணாதிசயத்தை பற்றி பார்க்கின்ற பொழுது, சிம்மம் என்பது நவ கிரகங்களில் தலையாய கிரகம் என வர்ணிக்கப்படக்கூடிய சூரியனுடைய ராசியாகும். மற்ற எல்லா கிரகத்திற்கும் 2 வீடுகள் ஆதிபத்தியம் கொண்ட ராசிகள் உண்டு. ஆனால் சூரியனுக்கு மட்டும் சிம்ம ராசி மட்டுமே ஒரே ஒரு ராசி தான். சூரியனோட ராசியில் பிறந்ததுனால சிறப்பான உடல் அமைப்பானது இருக்கும். சிறு வயதில் மெல்லிய உடல் அமைப்பு இருந்து, அதாவது ஒல்லியா இருந்து, வயது ஆக ஆக பெருத்த உடலமைப்பானது அமையும். நல்ல பேச்சாற்றல், வாக்காற்றல், உருண்ட முகம், அழகிய கண்கள் கொண்டவர்களாக இருப்பார்கள். சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் வீரம், தைரியம் கொண்டவராக இருப்பார்கள். மற்றவர்களை ஆட்டி வைக்கக்கூடியவருக்கு ஆற்றலும், உயர் பதவி வைக்கக்கூடிய ஒரு அமைப்பும் கொண்டவர்களாக இருப்பார்கள். அஞ்சா நெஞ்சம் கொண்டவராக இருப்பது மட்டுமில்லாமல் மற்றவர்கள் மீது அன்பு, பாசம் செலுத்தக்கூடிய நபராகவும் இருப்பார்கள். தெய்வ பக்தி அதிகமாக இருக்கும். அனைவரிடமும் அன்பாக நடப்பது மட்டுமில்லாமல் மற்றவர்கள் சொல்வதை அப்படியே நம்பி விடுவார்கள். பொதுவாக மற்றவர்களுக்கு அடிமை ஆவதால் சில நேரங்களில் மற்றவர்களிடம் ஏமாறக்கூடிய அமைப்பு கூட ஏற்படலாம். சில இடையூறுகளை எதிர்கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்கும். இவங்களுக்கு கெடுதி செய்தவர்களை விடமாட்டார்கள். மன வாழ்க்கையை பற்றி பார்க்கின்ற பொழுது, மனவாழ்வில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் கொண்டவராக இருப்பார்கள். சிம்ம ராசி என்பது சூரியனோட ராசியாகும். சூரியனோட ராசிக்கு 7வது ராசி என்பது சனியோட ராசியாகும். சனிக்கு சூரியன் பகை, சூரியனுக்கு சனி பகை என்பதனால பெரும்பாலும் மனவாழ்வில் கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கூட்டு குடும்பத்தை விட தனி குடும்பத்தில் இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. மகிழ்ச்சியான வாழ்க்கையானது ஏற்படும். பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் பூரிப்பு இருக்கும். சூரியனோட ராசியிலே பிறப்பதனால இவங்களுக்கு அரசு சம்பந்தப்பட்ட துறைகளில் அனுகூலமான பலன்கள், அரசியல்வாதிகளுடைய நட்பு, வியாபாரத்தில் ஈடுபட்டால் கூட நல்ல பேர் எடுக்கக்கூடிய அமைப்பானது இவங்களுக்கு இருக்கும். பேச்சால் வாக்கால் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு, கலை இசை சம்பந்தப்பட்ட துறை, சங்கீதம், கவிதை, உணவு தானியங்கள் மூலமாக முன்னேறக்கூடிய அமைப்பு, மருந்து பொருட்கள் மூலமாக அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும். உணவு வகைன்னு பார்த்தீங்கன்றால் கீரை வகை, நார் சத்து கொண்ட பொருட்கள், எண்ணெய் பொருட்கள் போன்ற வகைகள் மூலமாக சாதகமான பலன்களை அடைய முடியும். சிம்ம ராசியில் பிறந்தவங்க யார் கூட பழகினா நட்பானது மிக சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பும், அவர்கள் இவர்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அமைப்பும் இருக்குன்னு பார்த்தீங்கன்றால், பெரும்பாலும் சூரியனுக்கு நட்பு ராசின்னு சொல்லக்கூடிய மேஷம், விருச்சிகத்தில் பிறந்தவங்க, செவ்வாயின் ராசியில் பிறந்தவங்க, அடுத்து கடகராசி சந்திரனின் ராசியில் பிறந்தவங்க, குருவின் ராசின்னு சொல்லக்கூடிய தனுசு, மீனத்தில் பிறந்தவங்க, சூரியனோட ராசியான சிம்மத்தில் பிறந்திருக்கனால சிம்ம ராசியில் பிறந்தவங்கிட்ட பிறகுறது கூட ரொம்ப ரொம்ப நல்லது. சிவனை வழிபட்டால் அவங்களுக்கு இருக்கக்கூடிய சகல விதமான தோஷங்களும் விலகி சாதகமான பலன்களை அடைய முடியும்.